ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திரை மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும்
புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால், அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் வந்து கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியை என் அதிபதியும் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது. அதனால் பெரிய ஏற்றம், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று போகிறதும், ராசியின் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 1, 5, 9 வந்து குரு பகவானை பார்க்குற, அதை தவிர சுக்கிரனும் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவான் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக புதுசாக வந்து ஒரு புதிய மூமெண்ட் இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சம்பந்தமாக உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய 3, 6 அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா 3, 6 2 இடத்திற்கு வந்து மறைந்த ஸ்தானாதிபதி, அவர் வந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல ஷார்ப்பான தீர்ப்பை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி உச்சம், அதாவது ஆட்சி மூலத்திருக்கோண வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணின்றவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில். அதாவது ஒரு 2-3 இது வந்து ஃப்ளாட்ஸ் புக் ஆகிடும். ஏதோ புக் ஆகாமல் இருந்ததுன்னு நினச்சிருந்ததெல்லாம் 2-3 ஃப்ளாட்ஸ் புக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் நாட்டை விட்டு வெளியில் சென்று போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. ஏன்னா 3, 6 அதிபதி 12ஆம் இடத்துல வந்து இருந்து ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று படித்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 9ஆம் இடத்துல குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து வெளிநாடு, வெளியூர் படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். 30ஆம் தேதி வரலும் 30/4/2024 கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் இடத்துல ஒரு 4ஆம் அதிபதி இன்னொரு கேந்திரமான 10ஆம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உங்களுக்கு தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 2ஆம் தேதி
ஒரு 2:30 மணி, அதாவது ஒரு 11:30 மணிக்கு மேலே, 2ஆம் தேதி 11:30 மணிக்கு மேலே பார்த்தேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போகிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாகும் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா புனர்ப்பு யோகம் அப்படின்னு அமையிறது. ஏன்னா சந்திர பகவான் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம், சனி பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம், அதாவது 12ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். இது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி, 4ஆம் தேதி அதாவது மதியம் ஒரு 2:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 7-7:30 மணி வரலும் பார்த்தாலே, ஒரு 5 மணி 6 மணி வரலும் வந்து அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல மறைந்து இருந்தாலும், அதாவது இப்போ 4ஆம் அதிபதி மறைந்திருந்தாலும் செவ்வாயோட சம்பந்தம் சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதை தவிர வந்து புத பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். இந்த வாரம் இதை தவிர பெரிய விசேஷம் என்னென்னா 1/5/2024 குரு பெயர்ச்சி வேறு ஆறுது. அது வந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது பெரிய விசேஷம். தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதும், தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் பெரிய ஏற்றம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்திலிருந்து வெற்றியறை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், எல்லா இடத்திலையும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு போய் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு மஞ்ச வஸ்திரம் கொடுத்து, இது வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வாங்க. 1ஆம் தேதி அன்றைக்கி அவசியமாக போய் குரு பயிற்சியில் கலந்துட்டு ஒரு மஞ்ச வஸ்திரம் இல்லைன்னா ஒரு 1/2 பாட்டில் நெய் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது.